அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. நாம் இப்போ தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கான பதிவு. அதாவது எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், மற்றவர்களை எடை போடுவதில் சிறந்த அமைப்பினை கொண்டவர்கள் இவங்க. ஈஸியாக ஒருத்தவங்களை எடை போடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நுணுக்கமான தன்மை அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆவணி மாதம் 2025 வருடம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு, சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பண பற்றாக்குறைகளில் இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது உதவிகள் தேடி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஒரு வேலையில் ஒரு உயர் பதவிக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். 11ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார். இதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எல்லாமே உங்களுக்கு ஒரு பேர், ஒரு தொழில் சார்ந்த இடத்துல, ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்பில், ஒரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரை புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. 5ஆம் இடத்தில் ராகு பகவான். இது நாள் வரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கோம், ஒரு மருத்துவம் உதவி எடுத்துக்கிட்டு இருக்கோம், மருத்துவம் சார்ந்த ஒரு அமைப்பில் குழந்தைக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது குழந்தை உருவாகிறதுக்கு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானும் சூரியனும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஒரு படித்து முடிச்சுட்டு வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் செய்யலான்னு நினைக்கேன் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டாக்குமெண்ட் ரீதியாக ரொம்ப கரெக்டாக இந்த காலகட்டங்கள் பார்த்து செய்ய வேண்டியது ஒரு அவசியமான காலகட்டங்கள். ஏன்னா 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல அசுப கிரகத்தோட பார்வையில். அப்போது பணம், பொருளாதாரம், பயணம் சார்ந்த ஒரு அமைப்பில், இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக கொண்டு வைத்து செல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உண்டு. நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், வக்ர சனி பகவான், வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறார். வேலைக்காரகன் இல்லையா அவரு, தொழில்காரகன். அப்போது முதலாளியே தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டங்கள். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதத்தில் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கடன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலும் இழுத்துட்டே இருந்துச்சுனாலும் கூட இந்த மாதம் அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் தாராளமாக செல்லக்கூடிய மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா?
11ஆம் இடமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாத காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள். புதிய விஷயங்கள் தொடங்கலாம். ஒரு லேண்டு வாங்குறதுக்கு, ஒரு டாக்குமெண்ட் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதம். பிளானட் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.